திருப்பதி லட்டு கலப்பட நெய் விவகாரம் தொடர்பாக தற்போது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்கலாம். சதீஷ், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? மேலும் அந்த ஒருவர் யார்? வணக்கம். திருப்பதி தேவஸ்தானத்துல பிரசாதம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட நெய்யில் கலப்படம் இருப்பதாக கூறி சர்ச்சை எழுந்த நிலையில அது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்குல திருப்பதி தேவஸ்தான முன்னாள் அறங்காவலர் குழு தலைவரின் தனிப்பட்ட உதவியாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆந்திராவில் நடைபெற்ற அந்த கடந்த ஆட்சியின் போது லட்டு உள்ளிட்ட பிரசாதங்கள் செய்வதற்காக நெய் என்பது கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த நெய் கொள்முதல் என்பது திண்டுக்கல், அதாவது தமிழகத்தை சேர்ந்த திண்டுக்கல் சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டது. இந்த நெய்யில பாத்தீங்கன்னு சொன்னா கலப்படம் என்பது, அதாவது அனிமல் விலங்கு கொழுப்பு உள்ளிட்ட பல்வேறு கலப்படங்கள் இருப்பதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட நிலையில் அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு. இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தை விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இந்த விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டு தற்போது பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சிறப்பு புலனாய்வு குழுவினர் தன்னுடைய விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா ஒய்வி சுப்பா ரெட்டி என்பவர் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சித்தப்பாக இருக்கிறார். அதே போல முன்னாள் அறங்காவலர் குழுவின் தலைவராகவும் இருக்கிறார். இவருடைய நேரடி தனி உதவியாளர் தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சுப்பாரெட்டியை பொறுத்தவரையில அறங்காவலர் குழு தலைமையிலிருந்து பல்வேறு இந்த கொள்முதல் உள்ளிட்ட விஷயங்கள்ல அனைத்திற்கும் இவர் தான் பொறுப்பு என்கிற அடிப்படையில நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இவரது நேரடி உதவியாளர் அப்பண்ணா என்பவர் விசாரணைக்கு அழைத்து செல்ல போது அவர் போதிய ஒத்துழைப்பு என்பது வழங்கப்படவில்லை சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு. இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக முன்னாள் அறங்காவலர் குழுவின் தலைவருடைய தனி செயலாளர், தனி உதவியாளரை கைது செய்யப்பட்டிருக்க நிலையில அவருக்கும், அதாவது முன்னாள் தலைவர் சுப்பாரெட்டிக்கும் அடுத்தபடியாக சம்மன் அனுப்பி விசாரணை அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாயிருக்குது. இது ஆந்திர மாநில அரசியல்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.